நான் D.ANA கரஸ்பாண்டன்ட். இன்னைக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா ஃபார்மர்ஸ் இது சம்பந்தமா எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன வாட்டி பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த வாட்டி அதை பாசிபிளுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ப்ரூஃப் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கு நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. லோகோ ஒன்று, எம்பளம் ஒன்று நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன இன்டென்ஷனல்ல நம்ம விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எம்பளம் இருக்கு. இல்ல இப்ப இல்ல, அது 16ல இருந்து கொடுக்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தா மாத்துவேங்கிறேன். எனக்கு அடையாளங்கிறது ஒரு ஒரு அது திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அது எனக்கு உலக பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனார் தான் என் இனத்தின் பெருமை மிக அடையாளம். அதை வச்சு அது அந்த முத்திரையை மாத்திரம், தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்திரம், தமிழ்நாட்டின் ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாத்திரேன், அதை எடுத்துறேன். எல்லாருக்கும் பொதுவா வள்ளுவ பெருமகனாரை எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கும். அதை மாத்துவேன். நான் இப்போ அருள்மொழிவர்மன் 4th எஸ்டேட் தமிழ் இப்போ ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா அல்லது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்ப கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேச மாட்டான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். சார், இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்தில் திருநங்கை ஒருவருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால? அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவாக செய்கிறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறது தான் சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலிருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இந்த தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்க தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாமல் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசுகிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நின்ன சாதியா அந்த சாதியில் ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிட்றான்ல. ஏன் நீ ஓம் பள்ளிக்கூடத்தை தனியாக தங்க விடுதி வைக்கிற, ஒன்னா வைக்க முடியல? இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவியா? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்ன சான்றிதழ் பிடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க என்கிட்ட வச்ச கோரிக்கை தான் அதில் வச்சிருக்கேன். அதனால அது பொது மறுப்ப. நீங்கள் ஒன்று கேட்போம், கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளியை எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவம். அது உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும்.